தடவை தான் தவறு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் 2 ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்க்க போகிற 2 ஆப்ஸ் வந்துன்னா இதுதான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேக் டயல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங் டிடெக்டிவ். பார்த்தீங்கன்னா மேலே கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்படி இருக்கும் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஃபேக்காக நம்ம இன்கமிங் பண்ணலாம், அவுட் கோயிங் பண்ணலாம். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா டயல் பேட் இருக்கும். கீழே எங்கள் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிங்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 ரிங்டோன் கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட் ரிங்டோன் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தீம் கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிரியேட் ஏ ஃபேக் இன்கமிங் கால்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாரோட, அதாவது உங்களுக்கு யார் கால் பண்ண மாதிரி நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கணும். நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நம்பர் கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஜிட் நம்பர் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 டிஜிட் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ உட்காந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் ஒரு 1 2 3 4 வந்து நான் 0 வரைக்கும் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது நமக்கு நம்ம இதை கொடுத்து எவ்வளோ நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கமிங் கால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பார்த்தீங்கன்னா டைம் நான் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு இன்கமிங் கால் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமிங் கால் வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் கழிச்சு வரும். நான் 0 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன்னா வரும். பார்க்க பார்த்தீங்கன்னா நார்மல் கால் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே டைமிங் ஓடிட்டே இருக்கும். பட் ஆனால் அங்கே யாருமே பேச மாட்டாங்க. இதே மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராங்க் பண்ணலாம். எனக்கு ஒரு முக்கியமான கால் வர வேண்டியது இருக்குது சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்காத நேரத்தில் நீங்கள் இவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் இன்கமிங் கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதை அட்டன் பண்ணி நார்மலாக பேசுகிற மாதிரி நம்ம பேசிக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம். பேசி நம்ம கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நெக்ஸ்ட் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவுட் கோயிங், அதாவது நம்ம வந்து அவுட் கோயிங் வந்துச்சு, நம்ம இன்கமிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு 4 நம்பர் நான் ஒரு 10 நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். 10 நம்பர் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு இப்போ இன்கமிங் போகும். ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா போகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே அட்டெண்ட் ஆகிடும். அட்டன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுவாங்க. நாமளும் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டிடெக்டிவ். இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கேப் டிரைவராகவோ இல்லை டாக்ஸி டிரைவராகவோ இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஃபோன் மெசேஜஸ் இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் சொல்லிட்டு எந்த ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் நீங்கள் ஆஃபில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இதில் டூ நாட் டிஸ்டர்ப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதில் செலக்ட் பண்ணி ப்ரியாரிட்டி ஒன்லி அலாரம் சொல்லி இருக்கும். டோட்டல் சைலன்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட வந்து ட்ராவலிங்கில் இருக்கும் போதோ இல்லை உங்களோட வெஹிக்கிள் சம்திங் மூவிங்கில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்க ஒரு சென்சார் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டல் சைலன்ஸ் மோடுக்கு வந்துடும். அதோட நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது சைலன்ஸ் மோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி அப்படி நார்மல் மோடுக்கே வந்துடும். நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா கேப் ஓட்டுறவங்களும் சரி, பின்னாடி வந்து ட்ராவல் பண்ணுறவங்களும் சரி ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 2 ஆப்பில் எந்த ஆப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.